நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். தற்போது போலீஸ் காவலில் உள்ள ஒரு குற்றவாளியான கெஹல்பத்ர பத்மேவுடனான உறவு குறித்து நடிகை பியூமி கன்சமாலியிடம் விசாரணை மேற்கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர். பியூமி கன்சமாலி நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகி வாக்குமூலம் பதிவு செய்துள்ளார். 3 மணி நேரத்திற்கு மேலாக அவரது வாக்குமூலங்களை பதிவு செய்ததாக போலீசார் தெரிவித்தனர். கெஹல்பத்ர பத்மேவுடன் தொடர்பில் இருந்த மேலும் பல துறையில் இருந்தவர்கள் மற்றும் நடிகைகள் தொடர்பிலும் தகவல் வெளியாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அதற்கமைய எதிர்வரும் நாட்களில் மேலும் பல மாடல்கள் மற்றும் நடிகைகளிடம் விசாரிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். வெலிகம உள்ளூராட்சி மன்ற தலைவரின் கொலை அரசாங்கத்தின் அடக்குமுறையின் ஒரு பகுதியா என சந்தேகம் எழுவதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள சுதந்திர கட்சி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மக்கள் விடுதலை முன்னணியின் முதலில் அதிகாரத்தை வாக்குமூலம் பெற முயன்றனர். அதன் பின்னர் வேறு சில தந்திரோபாயங்களை பயன்படுத்தினர். இந்நிலையில் பிரதேச சபை தலைவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இதன் பின்னணியில் அரசாங்கத்தின் அடக்குமுறை இருக்கின்றதா என சந்தேகம் எழுகின்றது என தெரிவித்துள்ளார். கொழும்பு மற்றும் பல பகுதிகளில் இன்று 10 மணி நேர நீர்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை இதனை தெரிவித்துள்ளது. அப்பத்தலே நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஏற்படும் மின்தடை காரணமாக இன்று காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை நீர் விநியோகம் தடைப்படும் என்று நீர்வளங்கள் சபை தெரிவித்துள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் பெய்து வரும் மழை மற்றும் காற்றின் தாக்கத்தின் காரணமாக நுவரெலியா ஹட்டன் A7 பிரதான வீதியில் பழமை வாய்ந்த மரம் ஒன்றின் கிளை திடீரென முறிந்து விழுந்துள்ளது. குறித்த சம்பவமானது நான்ஹோயா டெஸ்போர்ட் பகுதியில் நேற்று காலை இடம்பெற்றுள்ளது. வீதியில் ஒரு பகுதியில் போக்குவரத்திற்கு தடை ஏற்படுத்தும் வகையில் அந்த கிளை முறிந்து விழுந்துள்ளது. இதனால் குறித்த வீதியை பயன்படுத்தி வருவோர் வீதியில் கிடக்கும் இந்த கிளையினால் அசௌகரியம் ஏற்பட்டுள்ளது. எனினும் உடனடியாக மரக்கிளைகளை வெட்டி அகற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு போக்குவரத்து சீர் செய்வதற்கு பணிகள் நடைபெறுவதாக நான்ஹோயா போலீசார் தெரிவித்தனர். கனேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கில் பிரதான சந்தேக நபராக தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்படும் விசாரணா சம்பந்தி தொடர்பான விசாரணை அறிக்கையை கொழும்பு தலைமை நீதவான் அசங்க எஸ் போதரகமவிடம் கொழும்பு குற்றப்பிரிவு விசாரணை சமர்ப்பித்துள்ளது. சந்தேக நபர் 90 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் அது தொடர்பான மேலதிக விசாரணைகள் உடனடியாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்படும் என்று விசாரணை அதிகாரிகள் தெரிவித்தனர். அப்போது சந்தேக நபரை கோட்டை நீதவான் கண்காணிப்பாளர் என்றும் தலைமை நீதவான் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை சுங்கத்துறையால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள வாகனங்கள் உற்பத்தி செய்யப்பட்ட நாட்டிலிருந்து வேறு நாட்டிலிருந்து இறக்குமதி செய்வதற்காக இம்மாதம் 24ஆம் தேதிக்கு முன்னர் கடன் கடிதத்தை திறந்து அவற்றுடன் தொடர்புடைய சுங்க கட்டணங்கள் தொடர்பான புதிய வர்த்தமானி அறிவிப்பை வெளியிடுவதாக சட்டமா அதிபர் தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டுக்கான தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடசாலை மாணவர்கள் பிரிவினாக்களில் உள்ள மாணவர்களுக்கு ஒரு ஜோடி காலணிகளை பெறுவதற்காக வவுச்சர்களை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி 2025 பாடசாலை தவணை இறுதிக்குள் இந்த வவுச்சர்களை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. யாழ் மாவட்டத்தில் உள்ள குறிக்கட்டுவான் இறங்குதுறையை புனரமைக்க அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. யாழ் நைனாதீவு மற்றும் நெடுந்தீவு போன்ற 2 தீவுகளுக்கும் யாழ்ப்பாண குடாநாட்டையும் இணைக்கும் பிரதான சமுத்திர அணுகள் வழியாக குறிக்கட்டுவான் இறங்குதுறை பயன்படுத்தப்படுகின்றது. இந்த இறங்குதுறை மூலம் குறித்த தீவுகளுக்கு பயணம் செய்கின்ற பயணிகள் மற்றும் பண்டங்கள் போக்குவரத்து படகு சேவைகளுக்கான வசதிகள் வழங்கப்படுவதுடன் சமூக ரீதியாக சமய ரீதியாக நிர்வாக ரீதியாக பரந்துபட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது.
மன்னார் நோக்கி பயணித்த தனியார் சொகுசு பேருந்தொன்று மதவாச்சி பிரதான வீதி பெரியகட்டு பகுதியில் நேற்று அதிகாலை விபத்துக்குள்ளானதில் பலர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். முருங்கன் ஆசிகுளம் பகுதியைச் சேர்ந்த 29 வயதான நபரே உயிரிழந்துள்ளார். பேருந்தில் பயணித்த சாரதி உட்பட 8 ஆண்களும் 2 பெண்களும் மன்னார் மற்றும் வவுனியா வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இலங்கையர் தினமன்ற தேசிய நிகழ்ச்சி திட்டத்தை டிசம்பர் 12 முதல் 14ஆம் தேதி வரை கொழும்பு மாநகர சபை மைதானம், பிஹாரா மகாதேவி பூங்காவை அண்டிய வளாகங்கள் மற்றும் பிரதான வீதிகளை உள்ளடக்கியதாக 4 வலயங்களில் நடத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதன்படி குறித்த நிகழ்ச்சி திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் பொறுப்பு புத்த சாசன, சமய மற்றும் கலாச்சார விவகாரங்கள் அமைச்சிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தொடரும் சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் 12 மாவட்டங்களில் 2609 குடும்பங்களைச் சேர்ந்த 10,553 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. இந்த சீரற்ற வானிலை காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4ஆக அதிகரித்துள்ளது. 387 வீடுகள் பகுதியளவு சேதமடைந்துள்ளதுடன் 2 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன. 36 குடும்பங்களைச் சேர்ந்த 152 பேர் உறவினர் வீடுகளில் தங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் மழையுடனான வானிலையின் மத்தியில் யாழ்ப்பாணம் அச்சுவேலி பகுதியிலே அதிகளவான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இதன்படி அச்சுவேலியில் 112.8 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. நைனாதீவில் 112.5 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. அத்துடன் நாட்டை சுழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது அதிகரித்து வீசக்கூடும். இதன்படி காலியிலிருந்து மாத்தறை மற்றும் ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 55 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். காலையிலிருந்து மாத்தறை மற்றும் ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக இருக்கும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அண்மையில் கைது செய்யப்பட்ட சம்பத் மனம்பேரியை எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க வலஸ்முல்ல நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மித்தேனிய பிரதேசத்தில் ஐஸ் போதைப்பொருள் தயாரிப்பதற்கான மூலப்பொருட்கள் அடங்கிய 2 கொள்கலன்கள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் சம்பத் மனம்பேரி விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நிலையிலே தற்போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர மீது நேற்று மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் அவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி மாத்தறை பொது வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு இருந்த நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார். வெலிகம பிரதேச சபை தலைவரை கொலை செய்த குழுவை கண்டுபிடிக்க 4 போலீஸ் குழுக்களை நியமித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் எஃப்யூ ஒட்லர் தெரிவித்துள்ளார். இதேவேளை தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கரக்கட்டா என்ற நதுன் சிந்தகவின் நெருங்கிய கூட்டாளியாக அவர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தென் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் கிட்சி ஜெயலத்தின் நேரடி பார்வையின் கீழ் நடைபெற்று வருகின்றன. நாட்டில் கடந்த திங்கட்கிழமை மாத்திரம் 6 சிறுவர் பாலியல் துஷ்பிரயோக சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. இந்த சிறுவர் பாலியல் துஷ்பிரயோக சம்பவங்களில் 5 சம்பவங்கள் காதல் உறவுகளினால் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். புத்தளம், ஆனமடுவ, தெபுவன, கண்டி, கம்பளை, களுத்துறை, பயாகலை, அம்பாறை, தமன் ஆகிய பிரதேசங்களிலிருந்து இந்த சிறுவர் பாலியல் துஷ்பிரயோக சம்பவங்கள் பதிவாகியுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.